அவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டாருப்பா. அவருக்கு சரீர உபாதையும் இல்லை, மனசுல கிளேசமும் இல்லை, பந்துக்கள் எல்லாரும் சௌரியமாக தான் இருக்கார். அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் கூட அவர் எனக்கு பிரதிஜை பண்ணி கொடுத்துட்டார். அந்த பிரதிஜையை ஒன்னாலத்தான் நிறைவேற்ற முடியும். உன்னிடத்துல அதை சொல்றதுக்கு தயங்குறார். அதனால தான் கதறார். நீ செய்வேன்னு சொல்லு, அப்பாவுடைய குறையை தீர்க்கிறதுக்கு நீ செய்வேன்னு சொல்லு. நீ செய்வாயாகில் உனக்கு நான் அதை எடுத்து சொல்லுகிறேன் என்று கைகேயி சொன்னார். அதை கேட்ட உடனே இன்னும் தூக்கி வாரி போட்டுது ராமருக்கு. ராமர் உடனே சொன்னார், அஹோ திங்நாருஹசே தேவி வக்தும் மாம் ஈதிருஷம் வசஹா அஹம் ஹி வசனாத் ராஜ்யஹ பதேயமபி பாவகே கே 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 பக்ஷயேயம் விஷம் தீக்ஷ்ணம் மஜ்ஜேயமபி சார்ணவேகே நியுக்தோ குருணா பித்ரா நிருபேண சஹிதேன சே. அஹோ திக்கு, அம்மா இந்த வார்த்தையை போய் நீங்க என்கிட்ட சொல்லலாமாம்மா? செய்ய முடியுமான்னு கேட்கலாமா? அப்பாவுடைய பிரதிகையை காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் எதையும் செய்வேன். விஷத்தை குடினாலும் குடிப்பேன், நெருப்புல விழுனாலும் விழுவேன், சமுத்திரத்திலேயே விழுனாலும் விழுவேன், குதினாலும் குதிப்பேன், எதுவும் செய்வேன். என்ன சர்வதா அவருக்கு நான் கடன்பட்டோம். நிருபேணச்ச ஹிதேனச்ச, அவர் ராஜான்னு நான் பிரஜை, அவர் குருன்னு நான் சிஷ்யன், அவர் அப்பான்னு நான் புள்ள என்கின்ற எல்லா விதத்திலையும் அவர் எவ்வளவோ எனக்கு செஞ்சிருக்கார். அவருக்கு பிரதி நான் என்ன செய்ய போறேன்? அவருடைய குறையை நீக்குவேன். அவருடைய பிரதிகை என்னைக்கும் பொய்யாக கூடாது. அவர் பிரதிகைக்காக நான் எதையும் செய்வேன். இது ஏதோ கவிதையா நான் பாடல. இந்த ராமன் கவிதை பாட மாட்டான். பின்ன என்னென்ன ராமோ திர்னா பிபாஷதே கே. இந்த ராமனுக்கு 2 வார்த்தை கிடையாது, ராமனுக்கு ஒரு வார்த்தை தான் உண்டு. அதனால நான் சொல்றதை நீங்கள் லிட்டரலா எடுத்துக்கலாம், தைரியமா சொல்லலாம், என்ன வேணும்னாலும் சொல்லுங்க என்று கேட்டார் ராகவன். உடனே கைகேயி சந்தோஷப்பட்டு ராமனிடத்துல சொன்னா, அப்பா ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆளே, நீ போய் தாழ் அருஞ்சடைகள் தாங்கி தாங்க அருந்தவ மேற்கொண்டு பூழி வெண்கானம் நன்னி புண்ணிய புனல்களாட 7 ஆண்டில் வாகா என்று இயம்பினன் அரசன் என்றாள். மன்னவன் பணி என்றாகில் நுண்பணி மறுப்பனோ கோகோ, பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ கோகோ. இன்னைக்கு உன் பட்டாபிஷேகத்துக்கு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கோ அது எல்லாத்தையும் நிறுத்தி பரதனுடைய பட்டாபிஷேகத்துக்குன்னு ஆக்கணும்பா. பரதனே இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும். நீ காட்டுக்கு போகணும். காட்டுக்கு போகணும்னா காட்டுல போய் சுகமா வாழலாம், ஒரு பெரிய பேலஸ் கட்டிக்கலாங்கிற மாதிரி இல்லாம அங்கேயும் ஒரு மரவுரி கட்டிண்டு ஜடாபாரம் போட்டுண்டு வனவாசியாக ராமோ பவது தாபசகா, தாபசனாக காட்டுல நீ 14 வருடங்கள் இருந்து திரும்பி வரணும். இதுதான் 2வது வரம். இந்த 2 வரம் தான் கேட்டுட்டேன், 2 வரமையும் கொடுக்கிறேன் என்று அவர் பிரதிஜை பண்ணிட்டார் சக்கரவர்த்தி. அதுக்காக தான் உன்னிடத்துல சொல்றதுக்கு தயங்குறார் என்று கைகேயி அம்மா சொன்னார். இப்படி சொல்லும் பொழுது இந்த க்ஷணம் ராமருடைய முகத்துல ஏதாவது ஒரு மாற்றம் தெரியணுமே. கொஞ்சம் வருத்தம் தெரியணும், கொஞ்சம் துயரம் தெரியணும், கொஞ்சம் பதட்டம் தெரியலாம், கொஞ்சம் கோபம் தெரியலாம். ஒண்ணுமே தெரியல. எப்படி வந்தாரோ அப்படியே இருக்காராம். அப்படியே பிரசன்னமா அதை ஏத்துட்டார். அம்மா இவ்வளவுதானேம்மா, இதுதானே விஷயம், இது என்ன பெரிய விஷயமாம்மா, காட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது அவசியம் செய்யறேனேம்மா. ராஜ்யமோ பரதனுக்கு தானே இருக்க போறது, உங்க ஆகியனாலே நான் கேட்பேனே, அதுவும் அப்பாவுடைய பிரதிஜை அப்படின்னு கேட்காதையா போயிட போறேன். நிச்சயமா இந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்காக நடத்தி கொடுக்கிறேன். மேலும் பரதனுக்கு அப்படின்னா எதை வேணா நான் கொடுப்பேன், எதையும் நான் தியாகம் பண்ணுவேன் பரதனுக்காக. பரதனே ராஜ்ய பரிபாலனம் பண்ணட்டும். சீக்கிரமான குதிரைகள் உள்ள போகக்கூடிய தூதர்களால பரதனை அழைச்சு பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துடுங்கோ. நானும் இப்பொழுது காட்டுக்கு கிளம்பிண்டே இருக்கிறேன், போகின்றேன், விடையும் கொண்டேன். எனக்குள்ள ஒரே ஒரு குறை என்ன என்றால், இது அப்பாவே எந்த விதமான தயக்கமும் இல்லாம என்கிட்ட டேய் காட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, அப்படி ஏன் சொல்லல அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் எனக்கு. அப்பா என்கிட்ட தயங்குற மாதிரி என்னிடத்துல என்ன ஒரு குறை இருக்கு, அதனால இப்படி தயங்குறாரே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தானே தவிர மற்றபடி எனக்கு வேற எதுவுமே இல்லை. நான் காட்டுக்கு கிளம்புறேன். உடனே கைகேயி சொன்னா, அப்பாவுக்கு தயக்கம் அப்படிங்கிறது ஒண்ணு நீ சீக்கிரம் காட்டுக்கு போகணுங்கிற விஷயத்துல தான்ப்பா இருக்கு. ஏன்னா அவர் அப்பா வாக்கு கொடுத்துருக்கார், நீ எது வரைக்கும் காட்டுக்கு போறையோ அது வரைக்கும் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், எதுவும் குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கார். அதை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் தயங்குறார் என்று கைகேயி சொன்னாலாம். இது தேவையில்லாத பேச்சு. இது ஏன்னா தசரத சக்கரவர்த்தி அப்படிலாம் ஒன்றும் சொல்லவும் இல்லை, வரலாம் சொல்லவும் இல்லை.
தசரதரையும் வச்சுட்டே இவன் மேல ஜோடனை பண்றா இல்லையா, அதை கேட்ட உடனே தசரதருக்கு ஒரு மாதிரி இருந்தது, எம்பரேஸ்டா இருந்தது. அதனால மறுபடியும் ஒரு திக்காரம் பண்ணி அந்த சயனத்திலேருந்து விழுந்துருவார் போல இருக்கு. அப்படி ஒரு ரியாக்ஷனை காட்டுறார். உடனே ஓடி போய் ராமர் தாங்கினார் தசரதரை, ஆசுவாசப்படுத்தி மறுபடியும் அங்க படுக்க வச்சார். படுக்க வச்சுட்டு இப்படி பார்க்கிறார் தசரத சக்கரவர்த்திய. அதுக்குள்ள கைகேயி ராமரை பார்த்து சொன்னா, ராமா அப்பாவை நாங்கள்லாம் பார்த்துக்கிறோம்ப்பா, நீ சீக்கிரம் கிளம்புறபடி கிளம்பு அப்படின்னா. கசையே வாகத்தையோ வாஜி வனம் கந்தும் கிருதத்வரஹாயா. இவ்வாறு கைகேயி சொன்ன உடனே நாங்க பார்த்துக்கிறோம்ப்பா, நீ கிளம்புறபடி கிளம்பு என்று சொன்னா இல்லையா. இதை கேட்ட உடனேயே ராமருக்கு சுருக்குன்னு பட்டுது. சவுக்குனால அடிச்ச குதிரை எப்படி ஒரு உத்வேகத்தோட கிளம்புமோ அது மாதிரி கிளம்பினார் ராமர். சாதாரணமா கிளம்பி போயிடல. போற போக்கில் ஒரு வார்த்தையை சொன்னார், முத்து வார்த்தைகளை உதிர்த்தார். கைகையை பார்த்து சொன்னார், நாகம் அர்த்தபரோ தேவி லோகமாவஸ்து முத்சஹே வித்திமாம் ரிஷிபிஹி துல்யம் கேவலம் தர்மமாஸ்ரிதம். அம்மா, நான் ஏதோ ராஜ்யத்தில் ஆசைப்பட்டு இங்கேயே தங்கிடுவேன் என்று நினைக்க வேண்டாம். நான் வெறும் அர்த்தபரம் கிடையாது, எனக்கு பைசாதான் முக்கியம் என்று இருக்கக்கூடியவன் கிடையாது. தர்மமா அர்த்தமா என்று வரும்பொழுது அர்த்தத்தையும் தியாகம் பண்ணியாவது தர்மத்தை காப்பாற்றணும் நினைக்கக்கூடிய ரிஷிகளுக்கு ஈடானவன் நான் என்கிறத புரிந்து கொள்ளுங்கள் என்று அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார். இவ்வாறு சொல்லிட்டு கைகேயினுடைய சரணத்தில் விழுந்தார். கைகேயாஸ்தாபி அனார்யாயாக நிஷ்பபாத மகத்யுதிஹி. தசரதரையும் கைகேயும் வலம் வந்தார். அங்கேருந்து ஜாம் 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 ஜாம்னு கிளம்பி வரார். அவர் முகத்தை பார்த்தோன்னா எதுவும் நஷ்டப்பட்ட மாதிரியே தெரியல, எதுவும் கஷ்டப்படுற மாதிரியும் தெரியல. வெளியில இவர் வரும்பொழுதே பட்டாபிஷேகத்துக்கு தான் வெளியில வந்திருக்காரோன்னு நினைச்சுண்டு பக்கத்துல இருக்கிறவா எல்லாரும் அந்த சத்திரம் சாமரம் எல்லாத்தையும் தூக்கிண்டு வரா. மறுபடியும் உபச்சாரம் எல்லாம் எல்லாத்தையும் நிறுத்திட்டார். பிரதிஷித்ய சுபம் சத்திரம் பிரசன்னமாக எல்லாத்தையும் நிறுத்தினார். அப்படி நிறுத்தியும் கூட வெளியில இருக்கிற லட்சம் ஜனங்களுக்கு உள்ள என்ன நடந்ததுங்கிறது புரியல. ஏன் நிறுத்தினார் தெரியல. ஆனா முகம் பிரசன்னமா இருக்கிறத பார்த்து அவளுக்கு உள்ள நடந்ததை யூகிக்க கூட முடியல. இவர் நிறுத்தினாருங்கிறதுல இருந்தே அதுல தெளிவு இருக்கு. என்ன தெளிவுன்னு, இந்த சத்திரமோ சாமரமோ இதெல்லாம் இளவரசுங்கிற போஸ்ட்டுக்கு தான், அதுல இருக்க போறவனுக்கே தவிர எனக்கு இல்லை என்ற அந்த ஒரு தெளிவான பார்வை, அந்த ஒரு விவேகம், அந்த ஒரு டிஸ்டிங்க்ட் பார்வை, அது அற்புதமான விஷயம். அதனாலதான் வால்மீகி ராமர் ஆத்மவானு என்று சொல். போஸ்ட் வேற நான் வேறன்னு பாக்குறது. உச்சிதம் ச மகாபாகு ந ஜஹௌ ஹர்ஷம் ஆத்மவான் சாரதஹ சமுதீர்ணாம் சுகு சந்திரஹா தேஜ இவாத்மஜம். உச்சிதமான தன்னுடைய ஹர்ஷத்தை அவர் விடல. எப்படி சரச்சந்திரன் தன்னுடைய தேஜஸை விடாதோ அது மாதிரி நச்சாஸ்ய மஹதீம் லக்ஷ்மீம் ராஜ்யநாசஹ அபகர்ஷதி லோககாந்தஸ்ய காந்தத்வாத் சீதரஸ்மேரி வட்சபா. உலகம் முழுக்க எவ்வளவு இருள் சூழ்ந்து வந்தாலும் ஆனால் ஜிலு ஜிலு ஜிலுன்னு உதிக்கக்கூடிய சரத்காலத்து பூர்ணச்சந்திரன் இருக்கானே, அவன் மட்டும் ஜொலிப்பானா, அத்தனை இருளையும் நீக்குவானா. அது மாதிரியா இவ்வளவு இருள் இருந்தாலும் இத்தனையும் தாண்டி ராமருடைய முகம் அருள்மயமாக இருக்கு. அந்த அருள்மயமான முகத்துல எந்த விதமான சோகமும் தெரியல, சோபையோட கூட ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கு. நவனம் கந்து காமஸ்யே த்யஜதஸ்ச வசுந்தராம் சர்வலோகாதிகஸ்யேவ லக்ஷ்யதே சித்த விக்ரியா. ராகம் தேஷம் ஆசாபாசங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவரை போல இருக்கக்கூடியவர் ராமச்சந்திர பிரபு. அவருக்கு காட்டுக்கு போகணுங்கிறதுனால தாபமோ அல்லது ராஜ்யத்தை விடுறோங்கிறதுனால தாபமோ இது எல்லாத்தையும் தாண்டியவர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு என்று சொல்லுகிறார். அங்க சிம்மாசனம் இருக்கு, கடந்து போறார். அம்மாவை பார்க்கணும் தான் கிளம்பி போறார். போற வழியிலேயே சபையில சிம்மாசனம், சிம்மாசனத்து பக்கத்திலேயே அபிஷேகம் பண்றதுக்கான அந்த ஒரு பாண்டம் எல்லாம் இருக்கு. நேர சபைக்கு தான் வரார். அந்த பாண்டத்தையும் அந்த கலசத்தையும் அந்த ஒரு சிம்மாசனத்தையும் வலம் வருகிறார், பிரதட்சணம் பண்ணுகிறார். ஏன் பிரதட்சணம் பண்ணுகிறார் அப்படின்னா, இதெல்லாம் துச்சம், ராஜ்யம் தூக்கி எறி என்று நினைக்கிறவர் கிடையாது. அது மாதிரி பாவத்துல கிளம்பல. இப்ப கிளம்புறது எதுக்காக? சத்தியத்துக்காக பண்ற தியாகம். அவ்வளவுதான். இந்த சிம்மாசனம் எப்பேற்பட்ட சிம்மாசனம்! நம்முடைய பித்ருபிதாமகர்கள் மனு மாந்தாதா முதலியவர்கள்லாம் அமர்ந்திருந்த சிம்மாசனம். அப்பேற்பட்ட அந்த சிம்மாசனமாச்சே ஜனங்களை தெய்வமாக கொண்டு அந்த தெய்வங்களை உபாசிக்கிறதுக்காக போட்டிருக்கிற பீடம் அது. அப்படி பார்க்கிறார். அதனாலேயே அதை பிரதட்சணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில வரார். கௌசல்யம்மாவுடைய கிரகத்துக்கு வரார்.
ஜனங்கள்லாம் என்ன நினைக்கிறான், அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் திரும்பி வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறாரு. அவ்வளோ அம்மாத்திரம் தான் புரியுறது. கௌசல்யம்மாவுடைய கிரகத்துக்கு வரார். கௌசல்யம்மா கிரகத்துக்கு வரும்பொழுது தான் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம், மனசுக்குள்ள ஒரு நெகிழ்ச்சி ஏற்பட்டது. தாரயன் மனசா துக்கம் இந்திரியாணி நிகிருஹ்யசே பிரவிவேச ஆத்மவான் வேஸ்மே மாதுகு அப்ரிய சம்சிவான். ஏ மனசுக்குள்ள துக்கம் ஏற்பட்டது, அதை அடக்கின்றார். இந்த துக்கம் எதுக்கு? ராஜ்யத்தை இழந்துட்டேனேங்கிறதுக்காக இல்லை, அம்மாவின் இடத்துல போய் எப்படி சொல்ல போறேனோ, அம்மாவின் இடத்துல விஷயத்தை எப்படி சொல்ல போறேனோ என்கிறதுனால ஏற்பட்ட துக்கம். அந்த துக்கத்தோட கூட, அந்த தாபத்தோட கூட கௌசல்யம்மாவுடைய கிரகத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். பிரவேசிக்கும் பொழுதே வெளியில கோலம் போட்டு தோரணங்கள்லாம் கட்டி நின்றுருந்த சில பெண்மணிகள் ராமரை பார்த்த உடனே சுவாகதம் பண்ணிவிட்டு உள்ள ஓடி போய் கௌசல்யம்மாவின் இடத்துல ராமர் வந்துட்டு இருக்கார் என்கிறத தெரிவிக்கிறார். கௌசல்யம்மா அங்க ததி ஹவிசு லாஜம் எல்லாத்தையும் வச்சிருந்து அக்னி காரியம் பண்ணிட்டு இருக்கா. வெளியிலேருந்து பிரபு வரார், உள்ள பிரவேசிக்கிறார். கௌசல்யம்மா ராமரை எதிர்பார்க்கிறார். எப்படி இருப்பான் ராமன், எப்படி வருவான், இங்க நம்ம கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க வருவான், பட்டாபிஷேகம் முடிஞ்சு வருவான், எப்படி வருவான்? குழைக்கின்ற சத்திர சாமராதி உபச்சாரங்களோட கூட சூதமாகத வந்திகள்லாம் கானம் பண்ண இது எல்லாத்தோடையும் வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாலாம் கௌசல்ய. ஆனால் ராமர் எப்படி வராருங்கிறத சொல்றார். குழைக்கின்ற கவரியின்றி கொற்ற வெண்குடையும் இன்றி அழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின்னிறங்கியே மழை கின்ற மணையாள் மௌலி கவித்தனம் வரும் வரும் என்று என்று தழைக்கின்ற உள்ளத்து அண்ணாள் ஒரு தமியன் சென்றாயான். ஒரு பரிவாரமும் இல்லை, சத்திர சாமராதி உபச்சாரங்கள் இல்லை. அவருடைய பரிவாரம்னு இங்க ஒண்ணு இருந்ததுன்னா அது ஒன்னே ஒண்ணுதான், அவரை முன்னாடி அழைச்சிட்டு போற விதி, ஏங்கி பின்னாடி அவரோட நிகழ்ச்சியோட வந்து கொண்டு இருக்கக்கூடிய தர்மம், இது ரெண்டுத்தோடையும் கூட அவர் வரக்கூடிய அழகு. அந்த ராமன் வருவான் வருவான் வருவான், நானா இருந்த வருவார் கௌசல்யோ இல்லையா, அதனால வருவான் வருவான். அன்பு அன்பு முற்றினால் அகிருணை அப்படின்பா, அது மாதிரி வரும் வரும் என்று என்று தழைக்கு. அது வரும், நம்மளை பார்க்க வரும், அந்த குழந்தை வரும், அந்த குழந்தை வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கௌசல்யம்மாவுக்கு முன்னாடி எந்த பரிவாரமும் இல்லாதபடிக்கு இவர் போய் நின்றார். கௌசல்யம்மாவை நமஸ்கரித்தார். உடனே கௌசல்யம்மா உச்சி முகர்ந்தாள், ஆசீர்வாதம் பண்ணா, அருமையான வார்த்தைகளை பேசினார். விருத்தானாம் தர்மசீலானாம் ராஜர்ஷீணாம் மகாத்மனாம் பிராப்னுஹி ஆயுஷ்ச கீர்த்திம் சேகே தர்மம் சாப்யுசிதம் குலே. பெரியோர்கள், தர்மசீலர்கள், சான்றோர்கள் அவ எந்த மார்க்கத்துல போவாளோ அதே மார்க்கத்துல இருந்துட்டு சந்தோஷமா இருப்பா. சத்திய பிரதிஜம் பிதரம் ராஜானம் பஷ்ய ராகவே அத்யைவ ஹித்வாம் தர்மாத்மா எவ்வராஜ்யே அபிஷேக்ஷதி. அப்பா இப்பேற்பட்ட சத்தியசந்தர் இல்லையா, நேத்திக்கு பட்டாபிஷேகம் பண்ணோம்னு நினைச்சார், சுபசிய சீக்கிரம்னு இன்னைக்கு நடத்தி விடுறார். எப்போதுமே அவர் ஒரு நல்ல காரியம் நினைச்சுட்டா உடனே அவருக்கு நடத்தணும்பா. அது மாதிரி இன்னைக்கு பட்டாபிஷேகம் நடத்த போறார். பட்டாபிஷேகத்துக்கு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் முன்னாடியே வந்துட்டயோ என்று கௌசல்ய விசாரிக்கிறார். ராமர் அப்படியே நிற்கிறார். உடனே சுமித்திரம்மா அங்கதான் இருக்கா. அவ அங்க ஒரு மனைய போட்டா, இந்த ஆசனத்துல உட்காந்துக்கோப்பா, இங்க பார் பழங்கள்லாம் நெருக்கி வச்சிருக்கேன், உனக்கு சாப்பிட்டுட்டு பட்டாபிஷேகத்துக்கு போ. அதுக்கும் அப்படியே இருக்கார். என்ன சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? பிரேம சமுத்திரம். யாருன்னு? சுமித்ரம்மா. இன்னொரு பிரேம சமுத்திரம் கௌசல்யம்மா. ரெண்டு பிரேம சமுத்திரத்துக்கு மத்தியில மாட்டிண்டு இப்படி திண்டாடுறேனே, இது ரெண்டுத்தையும் சமாளிக்கணுமே. வரும் வரும் என்று என்றுன்னு ராமனை அது இது அப்படின்னாலையா கௌசல்ய? ராமர் அப்படிதான் நினைப்பார். இது ரெண்டுத்தையும் எப்படி சமாதானப்படுத்த போறேன், இது ரெண்டுத்தையும் எப்படி சமாளிக்க போறேன், என்ன சொல்ல போறேன்? மெல்ல ஆரம்பிச்சார். கமிஷ்யே தண்டகாரண்யம் கிம் அனேன ஆசனேன மேகே விஷ்டராசன யோக்யோ ஹி காலோயம் மாம் உபஸ்திதா. அம்மா
இதுன்னு இந்த தங்க ஆசனத்தை எனக்காக போட்டிருக்க. வாஸ்தவத்துல இந்த ஆசனத்துல நான் உட்கார்றதுக்கான காலம் இல்லைம்மா, இது தர்பாசனத்துல உட்கார வேண்டிய காலம் எனக்கு வந்திருக்கு. கௌசல்யா உடனே கேட்கிறா, என்னப்பா சொல்ற? ராமர் சொன்னார், ஆமாம்மா, கைகேயி அம்மா அப்பாவும் இடத்துல பிரதிஜை வாங்கிட்டு இருக்கா, 2 வரம் கேட்டிருக்கா. அதுல முதல் வரம் பரதனுக்கு பட்டாபிஷேகம், 2வது வரம் 14 வருஷம் நான் காட்டுக்கு போகணும். இதை கேட்ட உடனேயே கௌசல்யம்மா மூர்ச்சியாய் விழுந்துட்டான். வேரோட அறுபட்ட ஒரு பெரிய மரம் மாதிரி மூர்ச்சியாய் விழுந்துட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு பிரக்ஞை வந்தது, கதற ஆரம்பிச்சா, ராமா, ராகவா, நீ எனக்கு பிறந்திருக்கவே வேணாம்ப்பா. அப்போ கூட ஏதோ மலடிங்கிற துக்கம் தான் இருக்கும் எனக்கு. ஆனால் பிறந்து ஆளுக்காளா இன்னைக்கு நின்று நீ இப்படி கஷ்டப்படுறத நான் பார்க்கணுமா? உத்தம குணசம்பன்னனாக ஊர்ஜித தர்ம சாசனனாக நீ இருந்து கஷ்டப்படுறத, உத்தம புத்திரன் கஷ்டப்படுறத நான் பார்க்கும்படியான ஒரு காலம் எனக்கு வந்ததே. மமைவ நூனம் மரணம் ந வித்யதே நச்சாவகாசோஸ்தி யமக்ஷயே மம யதந்த கோத்யைவ நமாம் ஜிஹீர்ஷதி பிரசஹ்ய சிம்மஹாயா ருததி மிருகீநிவே மமைவ நூனம் மரணம் ந வித்யதே. எனக்கு என்ன, இத்தனை நேரம் நான் செத்து போயிருக்க கூடாதா? என்னுடைய ஹிருதயம் ஏன் சுக்குநூறா வெடிக்கல? யமலோகத்துல எனக்கு இடம் இல்லையா? மாட்டேன் மாட்டேன்னு ஓடினாலும், அந்த வீர விடமாட்டேன்னு ஓடினாலும் அந்த மானை எப்படி அடிச்சு சிம்மம் கொண்டு போகுமோ, அது மாதிரி யமன் என்னை கொண்டு போயிடக்கூடாதா நிர்பந்தப்படுத்தி யமலோகத்துக்கு. எப்படி ராமா இந்த செய்தியை கேட்டுட்டு நான் உயிரோட வாழறேன் இன்னும் என்றெல்லாம் கதறுகிறாள், பதறுகிறாள். அதாபி கிம் ஜீவித மத்தியமே விருதா त्वया विना चंद्र निभानन प्रभागा अनुव्रजिष्यामि वनं त्वयैव गौः सुदुर्बला वत्समिवानुकांक्षया. பூர்ணச்சந்திரனுக்கு ஈடான திருமுக மண்டலம் உடையவனே, அப்படித்தான் நீ காட்டுக்கு போகணும் அப்படின்னு என்னை அழைச்சிட்டு போ. எப்படி ஒரு வயசான தாய் மாடு இளங்கன்று பின்னாடியே காட்டுல ஓடுமோ, அது மாதிரி அவன் பின்னாடியே நானும் வந்துடுறேன், என்னையும் அழைச்சிட்டு போ என்றெல்லாம் கௌசல்ய கதர்றா. அதை பார்த்தார் லக்ஷ்மணர். வந்ததே பார்க்கணும் ஒரு வேகம், ஒரு கோபம் வந்தது. இத்தனை நாள் லக்ஷ்மணர் இங்க இருக்கதான் இருக்கார், இருந்துட்டு தான் இருக்கார், ராமரோட தான் வர்றார். சத்திர சாமர பாணிஸ்து லக்ஷ்மணஹாகா, ஒரு கையில கூட இன்னொரு கையில வில்லோட தான் இருக்கார். ராமரோட தான் வந்தார் அங்க தேர்ல. அப்புறம் ராமர் தேர்ல இருந்து கீழே இறங்கினா அவரும் தான் இறங்கினார். கைகேயி கிரகத்துக்கு ராமர் போகும்பொழுது அவரும் தான் போனார். கைகேயி இன்ன பாடுபடுத்துறா, காட்டுக்கு போங்கிற அந்த சமயத்துல அங்கதான் நின்றுட்டு இருந்தார். ஆனா கைகேயை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல, அமைதியா இருந்தார். ராமர் திரும்பி வந்தார், கௌசல்யம்மாவாத்துக்கு வந்தார், கௌசல்யம்மாட்ட விஷயத்தை தெரிவிச்சார். கௌசல்ய கதற ஆரம்பிச்ச உடனே இங்கே எதிர்த்து பேசுறார். இத்தனை நாள் ஏன் அமைதியா இருந்தார் என்பதற்கு ஒரு அருமையான காரணம் சொல்லுவா ஸ்ரீ அண்ணா. என்ன காரணமா, காட்டுக்கு போ, நேத்திக்கு கூட்டு பட்டம் கட்டுறேன்னார், மறுநாளைக்கு காட்டுக்கு போன்னு சொல்றார். காட்டுக்கு போன்னு சொல்லும் பொழுதும் அவருடைய முகம் பிரசன்னமாவே இருந்தது. அப்படியே ஆகட்டம்மா அப்படின்னு விட்டார். ஒரு பதட்டம் இல்லை, ஒரு கோபம் இல்லை, ஒரு அதிருப்தி இல்லை, அப்படி இருக்கு அவர் முகம். அதை பார்த்து லக்ஷ்மணர் அதுலயே பிரமிச்சு போய் அப்பேற்பட்ட ராம குண சமுத்திரத்துல முழுகிட்டாராம். என்னது ராகு, இப்படியும் நடக்குமா, இப்படியும் ஒரு மனுஷன் உண்டா, இப்படியும் நடக்குமா, இப்படியும் நடக்குமா, இப்படியும் உண்டா, இப்படியும் உண்டான்னு அதுலயே முழுகி போனவர் அந்த குணானுபவத்தையே பண்ணிட்டு இருக்கிறவருடைய மனசுல அங்க அந்த கைகேயினுடைய துஷ்டத்தனத்துக்கு கூட கொஞ்சம் கூட இடம் இல்லையா அதை பத்தி சிந்திக்கிறதுக்கு. அப்படி என்ன பிரத்யட்சமா பாக்குறாரு இல்லையா, கதை கேட்கும் போதே நம்மள ஏதோ பண்றது, அவர் பிரத்யட்சமா பாக்குறாரு இல்லையா, அதுலயே முழுகிட்டார். இப்ப கௌசல்யம்மா அதை நினைவுபடுத்தின உடனேதான் உள்ளேந்து ஒரு உத்வேகம் கிளம்பித்து, ஆடாடா அது என்னமா ராமரை காட்டுக்கு அனுப்பலாம். ஒரு காலம் கைகேயி அம்மாவால நான் மொத்தம் இருக்கும் பொழுது ராமரை காட்டுக்கு அனுப்ப முடியாது, ராமரை காட்டுக்கு போக கூடாது. அம்மா நீங்க கவலைப்படாதே, ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்க பொறுத்து தசரத சக்கரவர்த்தியை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிவிடுவான், கைகேயி மாமியும் கைது பண்ணிடுவான். கைது பண்ணி ராமருக்கு எப்படி பட்டாபிஷேகம் நடத்தணுமோ நடத்தி விடுவோம். ஜனங்களுக்கு இதுல சம்மதம் இருக்குமான தாராளமா சம்மதம். அத்தனை ஜனங்களும் இச்சாமகா இச்சாமகா விரும்புகிறோம் விரும்புகிறோம்னு அத்தனை பேர் காத்துன்னு இருக்கா. பட்டாபிஷேகத்தை நடத்த போறோம், இதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. இது மாதிரி ஒரு லக்ஷ்மணன் கிளம்புவான்னு கைகேயிக்கு தெரியாதா முன்னாடி?
அதனால கைகேயி லக்ஷ்மணனை அட்டாக் பண்றதுக்காக ஒரு பெரிய ரிசர்வ்டு ஆர்மியை வச்சிருப்பா. அதுவும் கோசல தேசத்து ஆர்மியா இருக்க முடியாது, எங்கேயாவது அவா ஊர்ல இருந்து இழுத்துன்னு வந்திருப்பாங்க. அந்த சேனையை ஏவினால் அத்தனை பேரையும் நான் ஒத்தனை பார்த்துக்கிறேன். ந சோபார்த்தௌ இமௌ பாஹு ந தனுஹு பூஷணாய மே நாசிஹி ஆபந்தனார்த்தாய ந ஷராஹ ஸ்தம்பஹேதவஹ. தினம் எக்ஸசைஸ் பண்ணி அபியாசம் பண்ணி இந்த புஜங்களை உருண்டு திரண்ட புஜங்களை ஆக்கின்னு இருக்கேன். ஒரு க்ஷத்ரிய தர்மம் அது. எதுக்கு அப்படின்னு சும்மா அழகு பார்த்துக்கிறதுக்கு இல்லை. நான் தனுகும் பூஷணாயமே கையில வில்ல வச்சு அலையிறேனே, இந்த தனுசு எனக்கு ஒரு பப்பெட் இல்லை. நட்டு வச்சுக்கிறதுக்காக பானங்கள் இல்லை, கட்டி வச்சுக்கிறதுக்காக இடுப்புல கட்டி வச்சுக்கிறதுக்காக என்னுடைய பால் இல்லை. இது எல்லாமே ராம கைங்கரியத்துக்கு உபயோகப்படுறதுக்காக. யார் யாரெல்லாம் ராம பட்டாபிஷேகத்துக்கு விக்னமா வந்து சேர்றாளோ அது யாருன்னு நான் கவலையே பட மாட்டேன். வஜ்ரி நம்பாபி ந கல்பையே, சாட்சாத் இந்திரனே ஆகவே இருக்கட்டும் அல்லது வருணனாகவே இருக்கட்டும், எவனா இருந்தாலும் அவனை துவம்சம் பண்ணிட்டு ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்கு இங்க ஒரு வீரம், இங்க ஒரு தாசன் காத்துன்னு இருக்கேன்னா அப்படின்னு சொல்லி ராமரிடத்திலையும் சொல்றார், கௌசல்யின் இடத்துலையும் சொல்றார். இப்படி சொல்லும் பொழுதே கௌசல்ய பார்க்கறா, என்னப்பா ராமா எப்படி சொல்றான் பார் லக்ஷ்மணன், உனக்கு எது உச்சிதம் எது ஹிதம்னு படுறதோ அதை செய்ப்பா ராமா. ஆனா ஒரு காலம் என்ன விட்டுடாத, என்னைக்கும் உன் சன்னிதானம் உன் சன்னிதானம் தான். கிம் ஜீவிதேனே ஹவினா த்வயா மேயே லோகேன வா கிம் ஸ்வதயா அமிர்தேன வா ஷேயோ முகூர்த்தம் தவ சந்நிதானம் மமேஹ கிருச்ராதபி ஜீவலோகாத். அமிர்தத்தினாலதான் என்ன பிரயோஜனம், மனுஷ போகத்தினாலதான் என்ன பிரயோஜனம், தேவ போகத்தினாலதான் என்ன பிரயோஜனம். வாழ்ந்தா உன் சந்நிதியில வாழணும். ஒரு முகூர்த்த காலமா இருந்தாலும் உன்னோட இருக்கணும். அதனால என்ன விட்டுடாதே என்று கௌசல்யா அழறா. ரெண்டு பேரையும் ராமர் சமாதானப்படுத்துறார். ஒரு பக்கம் சாதுவாக கதறுகின்ற அம்மா, இன்னொரு பக்கம் கம்பீரமா கர்ஜனை பண்ற தம்பி. இவா ரெண்டு பேருக்கும் பேலன்ஸ்டா இருந்துட்டு ராமர் சமாதானப்படுத்துறார். ராமர் என்ன சொல்றார் அப்படின்னு, வாழ்க்கைன்னு ஒன்று இருந்ததுன்னா அதுல சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி மானம் அபமானம் என்று மாத்தி மாத்தி தான்ப்பா வரும். அதுதான் லைஃப். ஒரே மாதிரியே வந்துட்டு இருக்காது. ஒரே மாதிரி வந்துட்டு இருந்தா போர் கூட அடிச்சிடும். மாறி மாறி தான் வரணும், மாறி மாறி வரும். வாழ்க்கை மாறலாம், ஆனா மனுஷன் மாறக்கூடாது. வாழ்க்கை ஏன் மாறுறது அப்படின்னா, ஏன் மாறி 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 வருது, ஏன் துக்கம் வருது வாழ்க்கையில என்றால் அதெல்லாம் விதி. விதினால வருது. விதின்னு ஒண்ணு உண்டா அப்படின்னு உண்டே தெரியறத. விதின்னா அசங்கல்பிதமேவேஹ யத் அகஸ்மாத் பிரவர்த்ததே ஏ நிவர்த்தியாரப்தமாரம்பம் நனு தெய்வஸ்ய கர்ம தத். நம்முடைய ஒரு சங்கல்பம் ஒரு விதமா போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம சங்கல்பத்தை நிறுத்திட்டு அதுக்கு விரோதமா வேற ஏதோ நடக்கிறது. வேற ஏதோ நடக்கிறதுங்கிறதுக்காக அப்படியே விட்டுட முடியுமா? வேற ஏதோ நடக்கிறதேன்னு கவலைப்பட்டு அதை ஸ்டாப் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறோம். ஸ்டாப் பண்றதுக்கு முயற்சி எடுத்தும் அது நடக்கிறது தான் நடக்கிறது. அப்படின்னு ஒண்ணு நம்ம வாழ்க்கையில சம்பவிச்சதுன்னா அதுக்குதான் விதின்னு பெயர். அதுக்குதான் விதின்னு பெயர். அதுதான் நனு தெய்வஸ்ய கர்ம தத். அதுக்குதான் தெய்வம்னு பெயர், அதுக்குதான் விதின்னு பெயர். விதியை மாத்த முடியுமா? விதியை மாத்த முடியுமாங்கிற கேள்வியே தப்பு. ஏன் அப்படின்னு, எது மாத்த முடியாததோ அதுதான் விதின்னு, விதிக்கு டெஃபினிஷனே அதுதான். மாத்த முடியாதது அப்படிங்கிறது உண்டா அப்படின்னு, மாத்த முடியாதது நிறைய இருக்கிறத பார்க்கிறோம் லைஃப்ல. நம்ம ஒண்ணு நினைப்போம், வேற ஒண்ணு நடக்கும். அது மாதிரி பல விஷயங்கள் லைஃப்ல நடக்கிறதா நடக்கலையா? நல்லதுலையும் நடக்கிறது, கெட்டதுலையும் நடக்கிறது. சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் கூட நடக்கும். நடக்கிறத பார்க்கிறோம், நடக்கிறத பார்க்கதான் பார்க்கிறோம். அப்போ அசங்கல்பிதமே வேக யத் அகஸ்மாத் பிரவர்த்ததே கே. ஒரு பிசினஸ்காரன் இருக்கான், அவனுக்கு இங்க டெல்லியில இன்னைக்கு மீட்டிங்.
அந்த மீட்டிங் முடிஞ்சு இவனுக்கு ஒரு 10 கோடி ரூபா வர வேண்டியிருக்கு. அதுக்காக ஃப்ளைட்ல ஏறான். இங்க மெட்ராஸ்ல ஃப்ளைட்ல ஏறி போக போறான். அதுக்குள்ள திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட், கிளைமேட்லாம் சரியா இல்லை, அதனால ஃப்ளைட்ல கீழே எல்லாரும் இறங்கிடுங்க. இறங்கினா என்ன பண்ணலாம்? 10 கோடி ரூபா. நாளைக்கு மீட்டிங் நடந்ததுன்னா மீட்டிங் நடக்காட்டி கிடையாது. டென்ஷன் ஆகும். டென்ஷனாகி என்ன பண்ணுவான்? டென்ஷனாகி முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்காட்டி முட்டாளவன். என்ன முயற்சி எடுக்கலாம்? வேற ஃப்ளைட் வருதா அப்படின்னு போய் விசாரிக்கிறான். அடுத்த 4 நாளைக்கு ஃப்ளைட்டே கிடையாதுங்கிறாவா. சரி, ஹைதராபாத் போய் டெல்லிக்கு போகலாமா, அதுக்கு ஏதாவது வழி பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறான். ஹைதராபாத்துக்கு அவ்வளோ சீக்கிரமாக ட்ரெயினில் போகவும் முடியாது, நாளைக்கு மீட்டிங்க்கு முன்னாடி டெல்லிக்கு போகவும் முடியாதுன்னு தெரிய வருது. அப்புறம் என்ன பண்ணலாம்? ஃபோன் பண்ணி விசாரிக்கிறான், யார் மீட்டிங் நடத்துகிறாளோ அவள்கிட்ட. நாளைக்கு மீட்டிங் அவனை இது இந்த வெப்கேம் அது இதெல்லாம் சொல்கிறாளே, என்னது அது, ஸ்கைப்பு, அதெல்லாம் அது மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுறேடா அப்படின்னு கேட்குறான். இதெல்லாம் அப்படி அரேஞ்ச் பண்ணப்படுற மீட்டிங்கே கிடையாது, இதெல்லாம் பர்சனலாக வரணும். என்ன மீட்டிங்கில் சிலதெல்லாம் திருட்டுத்தனமாக பேசுவோம், ஸ்கைப்பில் நடத்துனா யார் ரெக்கார்ட் பண்ணுறான்னு தெரியாது, அதனால நீங்கள் நேரம் வந்தால் தான் உண்டு அப்படிங்கிறான் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறவன். அதனால வெப்கேம், ஸ்கைப்பு எல்லாமே போயிடுது, அந்த சான்ஸும் இல்லை. எனக்கு பதிலாக ஒருத்தர் டெல்லியில் எனக்காக அட்டன் பண்ணுவார், அவரை வேணா அனுப்பட்டுமான்னு கேட்குறான். அப்படிலாம் கிடையாது, நீங்களே நேரம் வந்தால் தான் உண்டுங்கிறான். ஒன்றுமே பண்ண முடியல. எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி இங்கு இல்லை. எது அகஸ்மாத் பிரவர்த்ததே ஏ ஏ ஏ நிவர்த்திய ஆரம்பம் ஆரப்தம். இதெல்லாம் பண்ண முடியல. என்ன, ஐயோ இதெல்லாம் பண்ண முடியலையே, நாளைக்கு அடைய போற 10 கோடி ரூபாய் இழந்துட்டோமே, அதை அடைய முடியலையே அப்படின்னு டென்ஷன் ஆகி எள்ளுங்கொள்ளும் வெடிச்சுண்டு வல்கானிக் எரப்ஷன் வந்து திண்டாடினா அப்போ அவன் முட்டாள்னு அர்த்தம். இவ்வளோ முயற்சி எடுத்தோம் முடியல, பின்ன என்னென்ன ராமராமா முடிஞ்சதுன்னு தெய்வசிய கர்ம தத்து தீர்ந்தது கதை. ஓஹோ, இதுக்குதான் விதின்னு பெயர். கர்ம வினைன்னு சொல்லுங்கோ, விதின்னு சொல்லுங்கோ, தெய்வ சங்கல்பம்னு சொல்லுங்கோ. ஒரு விஷயத்துல அப்படி ஃபுல் ஸ்டாப் ஆயிடுத்து, மனசு நிம்மதியா இருக்கு. மனசு நிம்மதியா இருக்கு. இங்க மட்டும் இந்த கர்ம வினைன்னோ தெய்வம்னோ அல்லது விதின்னோ ஒண்ணு இல்லாத போச்சுன்னா மனசு வந்து எவ்வளவு படபடன்னு அடிச்சுக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சமாதானம் தான் என்ன? அப்போ நம்ம லைஃப்ல இப்படி தாண்டா, இது தாண்டா அப்படின்னு ஏதோ ஒரு தெய்வ சங்கல்பம் நடத்திட்டு இருக்கு. அது இப்படி நடத்துறது. நம்ம எடுக்க வேண்டிய முயற்சினா எடுத்துட்டோம், எடுக்கலன்னு இல்லை, அதையும் மீறி இப்படிதான் நடக்கணும்னு இருக்கு, நடந்துட்டு போட்டோம் போ என்று இருக்கிறது தான் நமக்கு அழகு. நனு தெய்வசிய கர்ம தது. இப்போ விதியை மீற முடியுமா அப்படின்னு கேட்டா முடியலாம். இந்த பிரகரணத்துல, இந்த கான்டெக்ட்ல முடியலாம். அப்பாவை கைது பண்ண முடியும், சக்தி இருக்கு. அம்மாவை அரெஸ்ட் பண்ண முடியும், சக்தி இருக்கு. பட்டாபிஷேகம் பண்ணிக்க முடியும், விதியை மீறி பட்டாபிஷேகம் பண்ணிக்க முடியும் ராமரால. ஆனால் விதியை மீறறதுக்கு இங்க தர்மத்தை மீறுற மாதிரி ஆகும். தர்மத்தை என்னால மீற முடியாதேப்பா. தர்மத்தை மீறி ஒரு பட்டாபிஷேகம் அப்படி என்னால பண்ணிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை மாறலாம். சுகத்திலையும் துக்கம் வரலாம், துக்கத்திலையும் சுகம் வரலாம், லாபத்திலையும் நஷ்டம் வரலாம், நஷ்டத்திலையும் லாபம் வரலாம், என்ன வேணா லைஃப்ல நடக்கலாம். இந்த மனிதன் மாறக்கூடாது. அதாவது இவன் தன்னுடைய தர்மத்தை விடக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் விடக்கூடாது தர்மத்தை. தர்மோ ஹி பரமோ லோகே தர்மே சத்தியம் பிரதிஷ்டிதம் தர்ம சம்ஸ்ரிதமே தச்சே பிதுர்வச்சனமுத்தமம். தர்மங்கிறத நோக்கி நம்ம நடந்து போயிட்டு இருந்தோம்னா அது மூலமாக மற்ற புருஷார்த்தங்களும் சாதிக்கப்படும். தர்மார்த்த காமா கில தாதலோகே சமீட்சிதாக தர்ம பலோதயேஷு. தர்மம், அர்த்தம், காமம்ங்கிற 3 புருஷார்த்தங்கள். இதுல காமத்தையே புருஷார்த்தம் உழைக்கிறதுனால தர்மத்தையும் அர்த்தத்தையும் அடைய முடியுமோ அடைய முடியாதோ. அர்த்தமே புருஷார்த்தம்னு உழைக்கிறவன் இருக்கானே, அவனால தர்மத்தையும் காமத்தையும் அடைய முடியுமோ அடைய முடியாதோ. ஆனால் தர்மத்தையே ஃபோக்கஸா வச்சுண்டு அந்த தர்மத்தை புருஷார்த்தமாவே ஒருத்தன் அணுகினான் அப்படின்னாலும் கூட
தர்மத்தினுடைய அனுகிரகத்தினால அர்த்த காமங்களை தானா அடைஞ்சிடுவோம். ஒரு கால் தர்மத்தினால செய்யற சித்த சுத்தி வருது இல்லையா, அந்த சித்த சுத்தினால மோட்சத்தை கூட அடைஞ்சிடுவோம். மோட்சங்கிறத இங்க பெருசா பேச மாட்டார் வால்மீகி பொதுவாகவே. ஏன் அப்படின்னா அது ரகசியம், புருஷார்த்தங்கள் அது ரகசியம். அதை ரகசியமாகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கு அந்த காலத்தில். பின்னாடி தான் மோட்சத்தை பற்றி ரொம்ப சகஜமாக பேசுறதுங்கிறத ஆரம்பிச்சு டீ சாப்பிட்டாலே மோட்சம் அப்படிங்கிறது ஆயிடுது பின்னாடி. ஆனால் அந்த காலத்தில் மோட்சம் அறம்பொருள் இன்பம் அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்றார். அதுக்காக மோட்சம் தெரியாதவர்னு அர்த்தம் இல்லை. மோட்சம் தெரியாதவராக இருந்தால் முதல் 10 பாடல்லையே மோட்சம் வராது. முதல் 10 பாடல்லையே மோட்சத்தை பாடுறார் திருக்குறள்ல. இருந்தாலும் அறம்பொருள் இன்பம் அது போரும்னு ஏன் நிறுத்திவிட்டார் அப்படின்னா உலகத்துக்கு பேசுறவர் அவர். சம்சாரிக்கு தான் திருக்குறள், முக்தனுக்கு இல்லை. மோட்சத்தை அடைஞ்சவனுக்கு திருக்குறள் இல்லை, வாழறவனுக்கு திருக்குறள், வாழறவனுக்கு ராமாயணம் என்னும் பொழுது வாழறவனுக்கு என்ன பேசணுமோ அதை பேசணும். அப்படிங்கும் பொழுது 3 புருஷார்த்தம் பேசுறாங்க. அறம்பொருள் இன்பம் தர்மார்த்த காமா கீலதாத லோகே சமீட்சிதா தர்ம பலோதயேஷு. என்னைக்குமே நம்ம லைஃபை நம்ம கோல தர்மம்னு செட் பண்ணிட்டோம்னா, அந்த தர்மத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருந்தோம்னா அர்த்தகாமங்கள் தானாக விளையிறது பார்க்குறோமே. அதை பார்க்குறோம். ஏன்னா அந்த தர்மத்தை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அர்த்தமும் வேண்டிருக்கு, காமமும் வேண்டிருக்கு. அதுக்காக பிரயத்தனப்பட்டு அதையும் சாதிக்கிறான். அர்த்தத்தையும் காமத்தையும் தர்மத்துக்கு அங்கமாக்குறான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா தார்மீகமான அர்த்தம், தார்மீகமான காமம் அப்படிங்கிறது தர்மம் இல்லாத அர்த்தத்தை விட, தர்மம் இல்லாத காமத்தை விட மங்களமா இருக்கு, சோபனமா இருக்கு, நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. ரொம்ப லாஜிக்கலான ஸ்டேட்மெண்ட் ராமரோடது. ரொம்ப சூப்பர் லாஜிக்கலான பிலீஃப் சிஸ்டம்னு எடுத்துக்காதீங்க இந்த ஸ்லோகத்தை. தர்மம் தர்மம்னு இருந்தாலே அர்த்த காமம் தானா வந்துடும், தானா வந்துடும் நினைக்கிறது இல்லை. தர்மம் தர்மம் தான் லோகக்ஷேமம். லோகக்ஷேமத்தை நோக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது லோகக்ஷேமத்தை சாதிக்கிறதுக்கான சரீரம் வேணும், மனசு வேணும், அறிவு வேணும். லோகக்ஷேமத்தை சாதிக்கிறதுக்கு செவிரில்லாத சித்திரம் இல்லை என்கிறதுனால அர்த்தம் வேணும், காமம் வேணும். இது எல்லாத்தையும் இவன் லோகக்ஷேமத்துக்காக இவன் சம்பாதிச்சுப்பான். சம்பாதிக்கிறது மூலமா அர்த்த காமங்களையும் சாதிச்சுட்டுறான். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ராமர் பேசுறாரு இங்க, ரொம்ப அழகா பேசுறாரு. தர்மத்தை கைவிடாதே, தர்மத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, அர்த்த காமங்களும் தர்மத்துக்காக அப்படின்னு வை. அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் க்ஷேமமா இருக்க முடியும். त्वया मया च वैदेह्या लक्ष्मणेन सुमित्रया पितुर्नियोगे स्थातव्यम ஏஷ தர்மஹ சனாதனஹ. அம்மா நீங்களோ அல்லது லக்ஷ்மணனோ சுமித்ரம்மாவோ நானோ சீதையோ எல்லாரும் அப்பாவுக்கு அடங்கினவா, அப்பாவுடைய ஆக்ஞைக்கு கட்டுப்பட்டவா, அப்பாவை அனுசரிக்கிறவா. இப்படிதான் அழகா இந்த குடும்பம் நடந்துட்டு இருக்கு. இந்த கட்டுப்பாடு, அப்பா தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர், அப்பா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர், அவரோட பிரதிஜைக்கு பங்கமாயிடுத்து, அவர் சத்தியம் பங்கமாயிடுத்து அப்படிங்கிறதுக்கு நம்ம காரணமா ஆகக்கூடாது. இதெல்லாம் ராமர் ரொம்ப அழகா பேசுறார். இவர் நனு தெய்வசிய கர்மத்துக்கு தெய்வ சங்கல்பம் பா, தெய்வம் பா அப்படின்னு பேசின உடனே லக்ஷ்மணருக்கு இன்னும் கோபம் வந்தது. அண்ணா நீங்க போய் தெய்வத்தை பத்தி பேசலாமா அண்ணா? வீராக சம்பாவிதாத்மானஹ ந தெய்வம் பத்யுபாசதே தெய்வம் புருஷகாரேண யஸ் சமர்த்தஹ பிரபாதிதும் ந தெய்வேன விபன்னார்த்தஹ புருஷஹ சோவசீததி. வீராக சம்பாவிதாத்மானஹ, செல்ஃப் ரிலையண்டா யார் இருக்காளோ அவ தெய்வத்தை நம்பிட்டு தொங்க மாட்டா. தெய்வம் புருஷகாரேன, எதை எடுத்தாலும் அதுவா தெய்வத்தோட இஷ்டம், தெய்வம் நடத்துறதுன்னு யார் உட்காண்டிருப்பா அப்படின்னு ஏமாளிகளும் சோம்பேறிகளும் தான் உட்காண்டிருப்பா. எவனுக்கு உழைக்கிற சக்தி இருக்கோ, உங்களை போல எவன் ஒரு மகாவீரன் இருக்கானோ, எவன் சர்வசமர்த்தனா இருக்கிறானோ அவன் போய் விதிம்பானா, தெய்வம் பானா, இது மாதிரி நீங்களே சொல்லலாமான்னா அப்படி இருந்து லக்ஷ்மண சுவாமி லக்ஷ்மணர் ராமரை பார்த்து கர்ஜனை பண்றார். அதனால தட்டி கேட்கிறவாளை தட்டி கேட்டு அவர்களை தள்ளி பட்டாபிஷேகம் பண்ணிட்டு தான் ஆகணும். குரோரபி அவலிப்தஸ்ய காரியம் அஜானதஹ உத்பதம் பிரதிபன்னஸ்ய காரியம் பவதி சாசனம். ஆத்திரியே பெரியவாளா இருந்தாலும் பெரியவாளா இருக்கிற வரைக்கும் தான் பெரியவா. அவளை உற்பத்தத்துக்கு போயிட்டா, அதர்மத்துக்கு போயிட்டா அப்படின்னு அவளை திருத்த வேண்டியது சிறியவாளோட கடமை என்றெல்லாம் லக்ஷ்மணர் மேல பேசிட்டு போறார். ஒரு பக்கம் விதின்னு ஒண்ணு, ஒரு பக்கம் புருஷ பிரயத்தனம்னு ஒண்ணு. இதுல எது உண்மை அப்படிங்கிற ஒரு விவாதமானது, டிபேட் ஆனது காலங்காலமா நடந்துட்டே தான் இருக்கு, நடக்க தான் போறது, வருங்காலத்திலையும் அது ஓடிண்டே தான் இருக்கும். சில பேர் விதியும்பா, சில பேர் புருஷ பிரயத்தனம்பா. ஆனால் ராமாயணமே இதுக்கு ஒரு அழகான ஒரு தீர்வை காட்டுறது.
யார் காட்டுறா அப்படின்னு சீதம்மா காட்டுறா. சுந்தரகாண்டத்துல ஒரு ஸ்லோகம், கச்சித்து புருஷகாரம் ச தெய்வம் ச பிரதிபத்தியதே. வாழ்க்கை என்று எடுத்துட்டால் மனித முயற்சி பாதி, தெய்வ சங்கல்பம் விதி அப்படிங்கிறது பாதிப்பா. எந்த இடத்துல எதை கையாளணுமோ அதை கையாளணும், ரெண்டுத்தையும் சமன்வயப்படுத்தி வாழ்க்கையை கொண்டு போகணும் என்று சீதாதேவி சொல்ற வார்த்தை அருமையான வார்த்தை. அதுதான் இங்கே சமாதானம். இங்க 2 பேர் 2 பட்சத்தை எடுத்து பேசினா, ஒரு பக்கம் ராமர், இன்னொரு பக்கம் லக்ஷ்மணன். இருந்தாலும் அந்த 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 சிந்தசிஸ் இங்க எப்படி ஏற்படுறது அப்படின்னா, மனித முயற்சி அப்படிங்கிறத நாம் செய்து கொண்டுதான் இருக்கணும். ஆனால் அதையும் மீறி நம்மளோட மனித முயற்சியால அடைய முடியாததா, அந்த மனித முயற்சி மனித விருப்பத்துக்கு எகைன்ஸ்டாக வேற ஏதோ ஒன்று நடக்கிறதுன்னு வச்சுப்போம். அதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, மனசை சமாதானப்படுத்திக்கணும். ஓஹோ, இந்த இடத்துல தெய்வ சங்கல்பம் இப்படிதான் போட்டிருக்கு அப்படின்னு அமைதியாகணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்க ராமர் வலியுறுத்துறார். லக்ஷ்மணர் அதை புரிஞ்சுக்க மாட்டார். அவருக்கு புரியாமையும் இல்லை, அவருக்கு புரியும், அவருக்கு தெரியும். இருந்தாலும் இங்கே அவர் நிறுத்த மாட்டார், ஓய மாட்டார். என்ன, அவருக்கு அண்ணாவோட பட்டாபிஷேகம் நடந்தாகணும், அதுக்கு என்னத்தை பேசணுமோ அதை பேசணும், அவ்வளவுதான். அதனால கத்திண்டு கிடக்கார். ராமர் பார்த்தார், லக்ஷ்மணர் அடக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு சொன்னார். நிபோத மாமேவஹி சத்பதே ஸ்திதா. அப்பா, நாம் போற மார்க்கம் நல்ல மார்க்கங்கிறத புரிஞ்சுக்கோ, அதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு முடிச்சிட்டார். ஏன் ராமருக்கு எப்போதுமே அந்த ஒரு அழகு உண்டு. ஒரு தர்ம விசாரம் வந்தது அப்படின்னு யாராவது ஏதாவது கேள்விகள் கேட்கிறாருன்னு உடனே பதில் சொல்லுவார். சொன்னாலும் கூட கேட்கிறவன் இருக்கானே, அவன் பாயிண்டையே விடாபிடியா மறுபடியும் பேச ஆரம்பிச்சான் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுவார். அதை என்டர்டைன் பண்ண மாட்டார். ஏன்னா அது அவரை பொறுத்த வரைக்கும் டைம் வேஸ்ட். திருப்பி அதே பாயிண்டையே அவன் கொண்டு வந்தான் அப்படின்னு இங்க பாருப்பா, நான் பண்றதுதான் ரைட்டு முடிச்சுடுவார். அது மாதிரி இங்க முடிச்சுட்டார். பிரசாதயன்னு நரவிருஷபஹா ஸ்வமாதரம் பராக்கிரமாத் ஜிகமிஷுரேவ தண்டகான் அதானுஜம் பிருஷம் அனுசாஸ்ய தர்சனம் சகாரதாம் ஹிருதி ஜனனீம் பிரதக்ஷிணம் பிரசாதயன்னு நரவிருஷபஸ்வமாதரம். நரோத்தமனான ராமர் அம்மாவனுடைய ஹிருதயத்தை ஆனந்தப்படுத்திண்டு, சந்தோஷப்படுத்தி, திருப்திப்படுத்திண்டு. எதனால? தர்மத்தினால. பராக்கிரமாத்து, தன்னுடைய வில் பவரால காட்டுக்கே போகணும் என்று சங்கல்பிச்சு, அத அனுஜம் பிருஷம் அனுசாஸ்ய தரிசனம், தன்னுடைய தரிசனத்தில் தன்னுடைய தம்பியை நிறுத்தி, தரிசனம் தான் பிலாசபி, தன்னுடைய பிரின்சிபிள். அது ஒரு அற்புதமான பிரின்சிபிள். ராமாஸ் பிரின்சிபிள் இஸ் நாட் எ பிரின்சிபிள் ஆஃப் கன்வீனியன்ஸ். அவர் எக்காரணத்தை கொண்டு தன்னோட பிரின்சிபிளை விடுறவர் கிடையாது. அந்த பிரின்சிபிளை, அந்த தரிசனத்தை லக்ஷ்மணனுக்கு அதை கொடுத்து, பிருஷம் அனுசாஸ்ய தரிசனம் சகாரதாம், கௌசல்யம்மாவிடத்துல அநேகமா விடைபெற்று விட்டார். ஹிருதயத்தினால பிரதட்சணம் பண்ணிவிட்டார் கௌசல்யம்மாவை. அப்புறமும் கௌசல்யம்மா கொஞ்சம் புலம்புறா. கௌசல்யம்மா சொல்றா, கதம் ஹி தேனுஹு சொம்பத்சம் கச்சந்தம் நானு கச்சதி அகம் துவானுகமிஷ்யாமி புத்ரா எத்திர கமிஷ்யசி. அப்பா ராமா, நீ அப்படிதான் காட்டுக்கு போகணுங்கிற பட்சத்துல உன்னோட கூட நானும் வந்துடுறேனேப்பா. எப்படி ஒரு வயசான தாய் பசு இளங்கன்று பின்னாடியே காட்டுக்கு வருமோ, காட்டுல நடந்து வருமோ, அது மாதிரி உன் பின்னாடி வந்துடுறேன் என்று சொல்ற கௌசல்ய அம்மாவை பார்த்து ராமர் சமாதானப்படுத்துறார். அம்மா, எக்காரணத்தை கொண்டும் உங்க பர்த்தாவை விட்டுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லாதேங்கம்மா. கணவன் அருமை. ராமனையே பிள்ளையா பெற்றிருந்தாலும் கணவன் அருமை. அதுவும் இவ்வளவு புத்திர சோகத்துல வாடக்கூடிய பர்த்தா, அந்த பர்த்தாவோட இருந்துட்டு அவரை பார்த்துக்கணும். இது மாதிரி காலத்துலதான் அவரை பார்த்துக்கணும். அதனால அவரை பார்த்துட்டு இங்க இருங்கோ, நான் சீக்கிரமே காட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு ஸ்திரீ தர்மத்தை எடுத்து கௌசல்யா பேசுறார். ராமர் பேசுறார். கௌசல்யால ஒன்றும் சொல்ல முடியல. கௌசல்யா அப்படியே பார்க்கிறார். ராமா, என்னது இவ்வளவுதானா? நீயும் ஆளுக்காளான பிள்ளையா வளர்ந்து இன்னைக்கு மரவுரி கட்டிண்டு ஜட்டாபாரம் போட்டு காட்டுக்கு போறேங்கிற, காட்டுக்கு போகக்கூடிய ஒன்ன தடுக்கிறதுக்கு வக்கு இல்லாதவனா? இங்க வாப்பா, உன்னை நான் பட்டம் கட்டுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வக்கு இல்லாதவோ, ஏதாவது ஒரு விதமான ரெசிஸ்டன்ஸ் காட்டனவன். அதுக்காக சரி நானும் உன்னோட காட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னாவது சொல்லலாம். அப்படியா இருந்தாலும் நீ தடுத்து நிறுத்துற, அதுக்கு ஒரு ஸ்திரீ தர்மம் பேசிவிட்ட, பர்த்தாவோட இருந்தாகணும் அப்படின்னு. அப்போ உன் பின்னாடியும் நான் வர முடியாது.
நீ இங்க இருந்து நான் நிர்பந்தப்படுத்த முடியாது. வெறும்னு நிற்கிறேன், அனாத மாதிரி நிற்கிறேன், நீயும் அனாத மாதிரி நிற்கிற. உன்னை பார்த்து எதிர்த்து என்னப்பா இது காட்டுக்கு போற அப்படின்னு கேட்கவும் முடியாது. நீ ஜடாபாரம் போட்டு மறுபடி கட்டிட்டு காட்டுக்கு போற காட்சியை நான் பார்த்து நிற்கணும், இவ்வளவுதானே. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கை விட்டுட்டேன்ப்பா உன்னை, நானும் உன்னை கை விட்டுட்டேன், அப்பாவும் உன்னை கை விட்டுட்டார், இந்த ராஜ்யமே உன்னை கை விட்டுடுத்து. நாங்க எல்லாரும் கைவிட்டாலும் நீ எந்த தர்மத்தை கைவிடலையோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்றும். எம் பாலயசி தர்மம் தொம் திருத்யாச்ச நியமேன சேயே சவை ராகவ சார்தூலா தர்மஸ்வாம் அபிரக்ஷது. உன்னுடைய ஒரு திருப்தியினாலையும் உன்னுடைய ஒரு கன்விக்ஷனாலையும் நியமேனச்ச நியமத்தினாலையும் எந்த தர்மத்தை நீ விடாம காப்பாத்துகிறாயோ அப்பேற்பட்ட தர்மம் உன்னை காப்பாற்றும். பித்ரு சுஸ்ரூஷயா புத்ராயா மாத்ரு சுஸ்ரூஷயா ததா சத்யேன ச மகாபாஹோ சிரஞ்சீவ அபிரக்ஷிதா. பித்ரு சுஸ்ரூஷை, மாத்ரு சுஸ்ரூஷை, சத்தியநிஷ்டை முதலிய இந்த தர்மங்கள் எல்லாம் உன்னை காப்பாற்றும். நீ தீர்காயுசா இருப்ப. நீ காட்டுக்கு போய் சௌக்கியமா இரு. நீ இருக்கிற இடத்துல பிரகிருதியே உனக்கு அனுகூலமாக இருக்கும், நல்ல ஜலாசயம் இருக்கும். நீ இருக்கிற இடத்துல அங்க இருக்கக்கூடிய தீர்த்தமும் சோபனமா இருக்கும், சுத்தமா இருக்கும். காட்டு விலங்குகள்லாம் உன்னை எதுவும் பண்ணக்கூடாது. அங்க உள்ள கொசுக்கள், ஈக்கள்லாம் உன்னை ஒன்றும் ஹானி பண்ணக்கூடாது. தேள் முதலியவைகள்லாமும் உன்னை எதுவும் பண்ணக்கூடாது. உனக்கு எந்த விதமான சிரமமும் யாரிடத்துலேருந்து இந்த காட்டில் இருக்கக்கூடாது. மந்திர ரிஷிமுகாத்து சுதாக மந்திராக ரிஷிமுகாத் சுதாக. ரிஷிகளுடைய வாக்கிலேருந்து வந்த மந்திரங்கள், வேத மந்திரங்கள், வேத மந்திரங்களில் ஸ்துதிக்கப்படுகின்ற தேவர்கள், இவா எல்லாரும் உன்னை காப்பாத்தட்டம். காட்டுல பரமசௌக்கியமா நீ வனவாசம் பண்ணி 14 வருடங்கள்ல சீதையோட கூட சந்தோஷமாக அயோத்தியாவில் எழுந்தருளி பட்டாபிஷேகம் பண்ணிட்டு என்னையும் சந்தோஷப்படுத்துவாய். வத்வா மமச்ச நித்தியம் தொம் காமான் சம்பர்தயாகி போகோ. இவ்வாறு எல்லா தெய்வங்களுமாக நான் சொல்ற வார்த்தையை நிறைவேற்றட்டம். என் மங்களம் சஹசிராட்சே சர்வதேவ நமஸ்கிருதே விருத்ரநாசே சமபவத்து தத்தே பவத்து மங்களம். அசுரசம்ஹாரம் பண்ற களம்பர இந்திரனுக்கு எந்த ஒரு மங்களம் உண்டாச்சோ அப்பேற்பட்ட மங்களம் உனக்கு இருக்கட்டும். அமிர்தோத்பாதனே தைத்யான் க்னதோ வஜ்ரதர்ஸ்ய யத் அதி திருமங்களம் பிராதாத் தத்தே பவது மங்களம். த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதः விஷ்ணோः அமித தேஜசः யதாசீத் மங்களம் ராம தத்தே பவது மங்களம். அமிர்தத்தை கொண்டு வரத்துக்காக கிளம்பின கருட பகவானுக்கு அந்த கருடனுடைய தாயாராக இருக்கக்கூடிய வினதை என்ன மங்களாசாசனம் செய்தாலோ அந்த மங்களாசாசனம் உனக்கு இருக்கட்டும். மூவுலகங்களையும் அளக்கிறதுக்காக கிளம்பின பகவான் நாராயணனுக்கு என்ன மங்களம் ஏற்பட்டதோ அந்த மங்களம் உனக்கு ஏற்படட்டும். இப்படி இந்த எல்லா மங்களமும் உனக்கு ஏற்படட்டும் என்று ஆச்சரியமாக கௌசல்யம்மா மங்களாசாசனம் செய்யறா. காட்டுக்கு போன ஏதாவது பூச்சி கீச்சி கடிக்க கூடாதுங்கிறதுக்காக சில ஓஷதிகள்லாம் கொடுக்கிறார் ராமருக்கு கௌசல்யம்மா. ஆனம்ய மூர்ணீச்ச ஆக்ராய. ராமர் ரொம்ப ஹைட்டா இருப்பார் போல் இருக்கு. ராமருடைய முதுக பிடிச்சி வளைச்சு கௌசல்யம்மா ஆலிங்கனம் பண்ணிட்டு உச்சி முகருகிறாள். ராமரும் கௌசல்ய வலம் வருகிறார், நமஸ்காரம் பண்றார். சில வேத பிராமணால அழைச்சு அவளை வேத மந்திரம் சொல்ல சொல்லியும் ராமருக்கு ஆசீர்வாதம் பண்ணி வைக்கிறார். இவ்வாறு கௌசல்யா மங்களாசாசனம் கௌசல்யம்மாவனிடத்துல அனுகிரகம் பெற்றுண்டு ஆசீர்வாதம் பெற்றுண்டு ராமச்சந்திர பிரபு கௌசல்யம்மாவனிடத்திலேருந்து பிரியா விடை கொள்கிறார். இதுதான் கௌசல்யா மங்களாசாசனம். மேலே பித்ருவாக்கிய பரிபாலனம் பார்க்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம்.